எனிவேஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அந்த நான் கூட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போ வியோட ஃபிஃப்த்தை வந்து பார்க்க போகிறோம். சரி, அவங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரியிலேருந்து போயிடலாம். அண்ட் தென் இந்த எஃப்எஃப்காக ரொம்ப பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடி என்கிட்ட ஒரு ப்ளஸ் சண்டைக்கு வர வருது. எல்லாத்தையும் பார்க்கணும், ப்ளஸ் எனக்கும் கொஞ்சம் பர்சனலாக வேலையெல்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தென் ரெகுலராக வீடியோஸ் போட மாட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. கொஞ்சம் வேலை இருக்கும். நானும் ஸ்டூடெண்ட் தான். பத்தாததுக்கு இங்கே எங்கள் வீடு வந்து இந்த பைபாஸ் சைடுன்னுவாங்கள்ல, அந்த சைடு இருக்குது. ஸோ ரொம்பவே நாய்ஸி அந்த மாதிரி தான் இருக்கும். கிடைக்கிற டைமிங்கில் ரெக்கார்ட் பண்ணுறது தான். ஸோ சூன் அதை மாற்றிக்க பார்க்குறேன். எவ்வளோ நாய்ஸ் வந்தாலும் உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். ஆனால் எனக்குமே அந்த நாய்ஸ்லாம் கேட்குறப்ப அந்த இது கேட்கவே பிடிக்காது ஒரு சில எஃப்எஃப்லாம். அதனால தான் அமைதியாக இருக்கப்போ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு அது ஓகேனா சொல்லுங்கள், நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். சரியா? சரி, போங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குலேருந்து போயிடலாம். இப்போது எடுத்தோடனே உங்களை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் ஜெர்லின் கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க. என்ன இளவடி கொடுத்த, எனக்கு வாந்தியாக வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மார்னிங் சிக்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். காலிலேருந்து ஒரே வாந்தி மயமாக தான் இருக்குது. டே, நான் என்னத்தை கொடுத்தேன்? இன்னும் நீ பல்லு கூட விளக்கல, அது ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு வாந்தியாக வருது ஜெர்லின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் போய் வாந்தி எடுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மார்னிங் சிக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது போல். நம்ம ஜெர்லின் உங்கள் தலையில் வந்து தட்டி விட்டுட்டு, இந்த டைமிங்கில் இது நார்மல் ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நார்மல்னால் வாந்தி வந்துக்கிட்டே இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சொல்ல முடியாது. உனக்கு வாந்தி ஜாஸ்தியாக வரலாம், கம்மியாக வரலாம், ஒரு சில நேரம் வராமையும் போகலாம். இந்த மாதிரி நிறையா மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காடுறீங்க. செம்ம டயர்டாக இருக்குது காலையிலேயும். நம்ம யார் கத்திகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வராரு. ஏன்னா அது ஏர்லி மார்னிங், அவனே எந்திரிக்கலை, நீங்கள் கத்துறதுல தான் அவனே எந்திரிச்சிருப்பான். நம்ம என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அவன் ஸ்டில் அவனோட நைட் ட்ரெஸ் அந்த மாதிரி தான் இருக்கான். நீங்கள் உங்கள் அக்கா ஓடி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஏய் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா, நீங்கள் உன் புருஷனை போ சொல்கிறீ, ஆல்ரெடி டயர்டில் இருக்கே, இவன் வேறு வந்து என்னாச்சு ஏதாச்சும் உயிரை வாங்கிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி உட்காடுறீங்க. நம்ம ஜெர்லின் அப்படின்ற மாதிரி கத்துறானா. அவளுக்கு இந்த மார்னிங் சிக்னஸ்லாம் இருக்குது, வாந்தி அப்போ இருந்து ரொம்ப வாந்தி, அதுதான் அவள் கொஞ்சம் கிளண்ட மாதிரி பேசுகிறா. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. என்னது மார்னிங் சிக்னஸ்ஸா அப்படின்னா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ப்ரெக்னென்சி டைமில் வர்றது, வாந்தி, தலை சுத்தல், டயர்டாக இருக்குது அந்த மாதிரி வரும்ல, அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. அவளுக்கு ஜாஸ்தியாக இருக்கா? ஆமாங்க, ஒரு 5-6 தடவை வாந்தி எடுத்திருப்பா. ஏன், என்னாச்சு? என்னத்தை சாப்பிட்டா? என்ன சாப்பிட்டாலும் இல்லாட்டி அது வாந்தி வரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம இப்போ அவங்கள பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாளோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம அந்த சோஃபாவில் வந்து உட்காரா. உங்களுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் ஒரு மாதிரி தலையில் கை வச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தலையெல்லாம் சுற்றுது வேறு. நம்ம டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நீங்கள் வேணாம், அங்கே போனால் அவள் டேப்லெட் தருவா, அதை சாப்பிட்றதுக்குமே வாந்தி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம யாருக்குமே மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நீங்கள் அவவே இருக்கிறதுல மரியாதை ஒன்று தான் கேடு போடான்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஏய் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சாரி அக்கா புருஷா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து பல்ல காய்ச்சிங்க. நம்ம சிரிப்பு தான் வருது. தென் உங்ககிட்ட, உனக்கு இப்போ என்ன பண்ண அதெல்லாம் சரியாகும்னு தோணுது, அது எதுவாக இருந்தாலும் சொல்லு, பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் பார்த்து, எனக்கு வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்குது, வீட்டில் இருக்க தான் வாந்தி வர மாதிரி இருக்குது, எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகணும், பட் உன்னோட ஃபார்மல் கார்ஸ்லாம் இல்லை, ஜீப் மாதிரி ஏதாவது, ஐ வாண்ட் டு ஃபீல் த விண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம என்கிட்ட ஜீப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்கே, நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா. நம்ம வா காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போகிறான். நடந்த எல்லா விஷயத்தையும் ஜெர்லின் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, ஒரு பக்கம் ஆப்வியஸ்லி கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. அவளும் வந்து அவங்க பின்னாடி தான் வந்து வந்துட்டுருக்கா. நீங்களும் போய் பார்க்குறீங்க. இன்றைக்கி தான் நீங்கள் வியோட கராஜ்க்கே போய் பார்க்குறீங்க. அங்கே அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கார்ஸ் இருக்குது.
வெளியே வந்து ஒரு 3, 4 அந்த மாதிரி தான் நிப்பாட்டி வச்சுருப்பான். நீங்கள் அவன்கிட்ட இத்தனை காசு தான் இருக்குது போல் அப்படின்ற மாதிரி நினச்சி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அண்டர் கிரவுண்டில் அவ்வளோ கார்ஸ் இருக்குது. ஜீப்பு, ஃபெராரி அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கார்ஸும் நிறையா இருக்குது. பைக்கெல்லாம் இருக்குது. நீங்கள் அக்கா புருஷா இதெல்லாம் உன்னோடதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம ஆ இல்லை உங்கள் அப்பா தான் ஓடது. ஓ எங்கள் அப்பா தான் காரில் ஓட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம சிரிக்கிறான். தென் நீங்கள் அப்போ ஜீப்பில் போகலாம், நீ நான் ஜெர்லின் எல்லோரும் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்களா? நம்ம ஜெர்லின் நாளாக வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் திரும்பி அவளை பார்த்துட்டு ஏன் எதுக்கு வரல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? லூஸு எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, பத்தாததுக்கு இந்த குளிர்லலாம் என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் போ எனக்கு தெரியாது நீயும் வர்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? நம்ம அதான் அவளுக்கு உடம்பு முடியலன்றால, ரொம்ப கம்பல் பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நம்ம செர்லின் நீ போயிட்டு வா, உனக்கு தானே ஒரு மாதிரி இருக்குது, நீ போயிட்டு வர்றதுக்குள்ளே உனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் உன்னோட சாலட்ஸ் உனக்கு பிடிச்சது எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா? நீங்கள் சோறுனோடனே ஹாப்பி ஆகிட்டீங்க. அப்போனா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறானா? நீங்கள் போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏறுறீங்க. ஸ்டில் நீங்கள் நைட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கீங்க. நம்ம நைட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கான். அக்கா ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகலையா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவன் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறானா? இல்லை நார்மலாக நீ வீட்டை விட்டு வெளியே வந்தாலே 10 கோட்டிங் மேக்கப் போடுவியே, இன்றைக்கி எதுவுமே பண்ணாமல் ஏறுற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம உன் கூடலாம் பழகுறேன்ல, எனக்கும் அது பழகிருச்சு போல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். தென் ஜீப்பும் கிளம்புது. போகிறதே தான் நம்ம ஜெர்லின் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக லிட்டில் பிட் ஏக்கமாக பார்த்த மாதிரியே நிற்கிறாங்க. இப்போ வந்து டைமிங் வந்து ஒரு 5:30 அந்த மாதிரி டைமிங் தான். ஸ்டில் லைட்டாக இருட்டின மாதிரி தான் இருக்குது. பத்தாததுக்கு அங்கே பயங்கரமான குளிர் வேறு. நம்ம வீணாக கோட் போட்டுக்கிட்டான். நீங்கள் தான் அந்த குளிர்லேயுமே உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் கோட் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா? நீங்கள் வேணாம், ஐ வாண்ட் டு ஃபீல் திஸ் ப்ரீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஏய் சளி கிண்டு பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா? ஐயோ அப்பா ரொம்ப தான் அக்கறை, வண்டியே ஓட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜீப்பை வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்காரு. எங்கே போகலாம் தெரில, லாங் ட்ரைவ் போகணுன்னு தோணுச்சு, ஆனால் எங்கே போகணுன்னு தோணலை. ஆனால் எனக்கு இந்த வில்லேஜ் சைடு அந்த மாதிரி போகணும், அது இங்கேருந்து ரொம்ப தூரமோ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? நம்ம வில்லேஜ் சைட்ஸ்லாம் ரொம்ப தூரம்தான். நான் வேணா ஒன்று நம்மளோட ஃபார்மிங் லேண்டுக்கு கூட்டு போவா, அது இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ ஃபார்மிங் லேண்டில் வச்சுருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எல்லாமே வச்சுருக்கேன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அந்த ஃபார்மிங் லேண்டுக்கு வந்து போக ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப தொல்லை கொடுக்குறோனோ எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம திடீர்னு என்னாச்சு, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம்ல, அடிக்கடி லூசு மாதிரி மாறிடுறேன், இது தொல்லையாக தானே இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் ஜீப் பண்ணி பாட்டிட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறான். எனக்கே தெரில, ஒரு மாதிரி மைண்டு இப்போ இதில் இருந்துச்சுன்னா அடுத்து வேறு எதுலையாவது மாறிடுது. எனக்கே குழப்பு தக்கா புருஷா, என்னை நீ தான் ஏதோ பண்ணிட்ட, நீ தான் எனக்கு ஏதோ சூனியம் வச்சிட்ட, உன் காசில் நான் திண்டே தீர்க்குறேன்னு அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம இப்போ சத்தம் போட்டு சிரிக்கிறான். என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் எனக்கே தெரில அப்படின்னு சும்மா அந்த லைட்டாக அழுகிற மாதிரி போயிடுறீங்க. நம்ம இங்கே பாரு, இங்கே பாரு, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கல. சொல்லப்போனால் நீ இவ்வளோ சாப்பிட்றது எனக்கு பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா நான் யூஸ்வலாக அந்த மாதிரிலாம் சாப்பிட்ற பர்சனை பார்த்தது கிடையாது. உங்கள் அக்காவும் அவ்வளோ சாப்பிட மாட்டா, எனக்கும் அவ்வளோ சாப்பிட பிடிக்காது. ஆனால் நீ சாப்பிட்றப்ப எனக்கே சாப்பிடணுன்னு ஒரு மாதிரி ஆசை வரும். நான் அதெல்லாம் அட்மையர் தான் பண்ணியிருக்கேனே தவிர இந்த மாதிரி நீ சொல்கிற மாதிரி எதுவும் பண்ணது கிடையாது அப்படின்னு சும்மா சொல்கிறான். அப்படியா, அப்போ நான் நிறையா சாப்பிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அப்போ அந்த ஹோட்டல்லேருந்து எதாவது வாங்கித்தா அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம இவ்வளோ நேரம் நீ அதுக்கு தான் பேசிகிட்டு இருந்தியா? நீ டேரெக்டாக என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, அப்படியே கேட்டால் அசிங்கமாயிரும்ல, அதான் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம சிரிச்சுக்கிட்டே
கார்லேருந்து இறங்குறான், லைக் ஜீப்லேருந்து இறங்கி உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஏர்லி மார்னிங் ஸ்டில். நீங்களும் அதை வந்து திண்டுகிட்ருக்கீங்க. காரும் மறுபடியும் கிளம்புது. உங்களுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக மூச்சு விடுற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ப்ரெக்னென்சி அதெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசான விஷயம். வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் ஒரு மாதிரி இருந்துச்சா, அதனால தான் நீங்கள் வெளியே வரணும்னு ஆசைப்பட்ருப்பீங்க. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இப்போ தான் உங்களுக்கு மூச்சு விடுற மாதிரியே இருக்குது. நம்ம ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்குறானா, நீங்கள் மச் பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. விண்டெல்லாம் பயங்கரமாக அடிக்குது. நம்ம எப்படி உனக்கு இந்த மார்னிங் சிக்னஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். தெரில, இன்றைக்கி தான் ஒரு மாதிரி ஒமட்ட ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி குடிக்கலான்னு கீழே வந்தேன். அப்போது முந்திரி எடுத்து சாப்பிட்டேன். அப்போ இருந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. முந்திரி எதுவும் சேர்க்கலையா? அப்படி பார்த்தா நான் சாப்பிட்டுட்டு தானே இருப்பேன் எப்போவுமே. இன்றைக்கி தான் அது ஒரு மாதிரி ஒமட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இருந்து இப்போ வரையும் ஒரு மாதிரி ஒமட்டிகிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ப்ரெக்னென்சி டைமில் சாதாரணமாமே ஜல்லுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம எனக்கும் தெரில, அப்படி தான் சொன்னான். நாம் எதுக்கும் காலைல செக்கப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறானா. வேணாம், அங்கே போனால் அவள் ஏதாவது எழுதி தருவா. நான் ஃபுட்டை கூட கம்மி பண்ணி சாப்பிட்ருவேன். ஆனால் அவள் கொடுக்குற மாதிரியே தின்னவே முடியல. கரும்பு பூரா கசக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம சிரிக்கிறான். நீங்கள் இப்போலாம் நீ என்ன அடிக்கடி சிரிக்கிற? என் கூட சண்டை போடுற பார்ட்னர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பார்ட்னரா அப்படின்னு மாதிரி அவன் காரை நிப்பாட்டான். நீங்கள் ஆமாம், நான் சண்டை போட்டால் நீ சண்டை போடுவேல, அந்த மாதிரி ஒரு கம்பெனியன் தான் வேணுன்றேன். நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தால் எனக்கும் இது ஒரு மாதிரி போரிங்காக போகும். நீ இது எங்களோட சண்டை போட்டேன்னு வையேன், உன்னை வெறுப்பேற்றுறது இன்னும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு வந்து நீங்கள் பார்ட்னர்னு சொன்னது ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன அக்கா புருஷ அமைதி ஆகிட்ட அப்படின்னு கேட்குறீங்களா. நம்ம உன்ன மாதிரி ஒரு லூஸை வச்சுட்டு என்ன செய்யணும் தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் யார் மேன் லூஸு? நீ லூஸு, உங்கள் அம்மா லூஸு, உங்கள் அப்பா லூஸு, உங்கள் குடும்பமே லூஸு குடும்பம் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம எனக்கு அது கேட்டுருச்சு. உனக்கு கேட்கணும் தானே சொல்லவே செஞ்சேன். இப்போ என்ன? ஆமாம், நீ லூஸு குடும்பம் தான், உங்கள் அம்மாவும் லூஸு தான். என்ன பண்ணுவ? உங்கள் அம்மாவோட போய் சொல்லுவியா? போய் சொல்லுப்போ அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம அம்மாட்ட சொல்லி அடி வாங்கி விடுறதுக்கு ஏன்னா பச்சை பிள்ளையா அப்படின்னு கேட்குறானா. நீங்கள் ஓ அப்படி இல்லையா, நான் கூட நீ அம்மாவுக்கு பயந்த பிள்ளையோன்னு நினச்சேன். எதுக்கு அப்படி நினச்சேன்? அதுதான் நேற்று பார்த்தனே, என்ன பம்புற அவங்க அம்மா முன்னாடி அப்படின்னு சொல்கிறீங்களா. அது பயம்லாம் இல்லை, லைட்டாக ஒரு மரியாதை. பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையில் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்படி நீ பயப்பட மாட்டேன்னா நான் சொல்கிற ஒரு டேரை நீ செஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னது? சொல்லு, நான் செய்கிறேன், நான் சொல்லிடுவேன், யோசிச்சு சொல்லு, செய்வியா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் சொல்லுடி பெரியவ அப்படின்னு சொல்கிறான். லைக் உங்ககிட்ட வந்து சாதாரணமாக பேசுகிறான். இப்போ அது உங்களுக்குமே பெருசாக தெரில, ஏன்னா நீங்கள் அதை நோட் பண்ணல. நீங்கள் சரி, நான் சொல்ல டேர் என்னென்னா, வித்தின் 10 டேஸ்க்குள்ளே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்களா. நம்ம தோ தேனி பக்கி, நான் கூட நீ வேறு ஏதோ சொல்ல போகிறேன்னு நினச்சேன். உனக்கு இந்தியன் ஃபுட்டு வேணுன்றதை சொல்லாமல் சொல்கிற அப்படின்னு கேட்குறானா. ஓ கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாப்பா, இந்தியன் ஃபுட்டு தான் வேணும். இந்த இலை குலைகளை தின்னுட்டு உயிர் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொரியாவில் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம சிரிச்சுக்கிட்டே சரி பண்ணுறேன், பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறானா. வேறு என்ன பண்ணுவேன், அந்த ஹோட்டலில் இன்க்ரீடியன்ஸ் காலியாகிற வரையும் நானே தின்னு தித்துருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம வந்து பயங்கரமாக சிரிக்கிறான். நீங்கள் இப்போலாம் நீ ரொம்ப சிரிக்கிற, சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இது எதுக்கு, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் சிரித்ததே கிடையாது. நீ வந்ததுக்கப்புறம் நிறையா சிரிக்கிறேன், எனக்கே தெரியுது. அதுக்கு தான் தேங்க்ஸ், எல்லாமே ஒன்றால தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு பதிலாக அப்படி ஏதாவது வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும்
இப்போ தானே வாங்கி தந்தேன், பரவாயில்ல பசிக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம சரி ஃபார்முக்கு போயிட்டு வரப்போ வாங்கி தரேன், நீ கொஞ்சம் கேப் விட்டு விட்டே சாப்பிடு, இல்லைனா மறுபடியும் வாந்தி வந்துட போகுது அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு கார் வந்து ஒரு ஃபார்மிங் லேண்டு முன்னாடி நிற்கிது. நீங்கள் ஓ இதுதான் ஃபார்மிங் லேண்டா அப்படின்னு சும்மா பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து ஒரு 6 அந்த மாதிரி டைமிங் ஆயிடுச்சு. வெளிச்சம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஏர்லி மார்னிங்கில் லைக் லிட்ரலி ஒரு மவுண்டெயின் கிட்ட அடிவாரத்தில் அந்த லேண்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. லைக் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் எதுலேருந்து எது வரையும் உன்னோடது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எல்லாமே என்னோடது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் என்னது எல்லாமே வா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ரோடுக்கு 2 சைடுமே இருக்குது. அந்த சைடு இருக்குதும்மா, அதுவும் நம்மளோட தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் நிஜமாவா? நிஜமாவே சமூகம் பெரிய இடம்தான் போலையே அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி செம்ம வியூவாக இருக்குது. உள்ளே நடந்து போகிறீங்க. ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அந்த மாதிரிலாம் இருக்கா. நீங்கள் இது ஸ்ட்ராபெரி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம எடுத்து அதை சொல்லுவாங்களா? இது நம்ம இது, யார் என்ன சொல்ல போகிறா, போ, செக்யூரிட்டிலாம் உள்ளே வரவே மாட்டாங்க, வாசலோட சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா. நீங்கள் அப்போனா ஓகே அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அந்த ஃபார்மை சுற்றி பார்க்குறேன்ற பேரில் பழுத்ததெல்லாம் எடுத்து திண்டு வச்சுக்கிங்க. லைக் லிட்ரலி ஒரு 15 கிட்ட தின்றுருப்பீங்க. உங்களுக்கு இப்போ மறுபடியும் உமட்டுது. ஐயோ அப்படின்னு சும்மா வாயில் கை வச்சு மூடுறீங்களா? என்னாச்சு அப்படின்னு சும்மா அவன் கேட்குறான். நீங்கள் வேகமாக வெளியே ஓடுறீங்க. வெளியே இந்த கிராஸ் லேண்ட்லாம் இருக்கும்ல, அங்கேயே வந்து வாந்தி எடுத்துடுறீங்க. சாப்பிட்ட ஸ்ட்ராபெரியெல்லாம் வெளியே வந்துடுச்சு. நம்ம உங்களுக்கு பின்னாடி இருந்து காதெல்லாம் பொத்தி முதுகெல்லாம் வந்து தடவி விட்றான். நீங்கள் வாந்தியில் எடுத்து முடிச்சுட்டு அடங்கப்பன் தாமரை வந்தின தலை முழுக என்னடா அது ஒன்று கூட தின்ன முடியல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம என்ன சொன்னேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான்னா. ஒன்றும் இல்லை, இது உனக்கு புரியாது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. நம்ம ஸ்டில் வந்து அவங்க தலையெல்லாம் தட்டி கொடுத்த மாதிரி இருக்கான். ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். அவன் கண்ணில் இப்போ லைட்டாக ஒரு மாதிரி வருதுன்னு தெரியுது. இல்லை பரவாயில்ல, இன்னும் 2 ஸ்ட்ராபெரி சேர்த்து சாப்பிட்டேன்னா தான் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போதைக்கு ஓகே அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம வீட்டுக்கு போகலாமா? வேணாம், கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம உங்களுக்கு வாட்டர்லாம் கொடுத்து டவர்லாம் கொடுக்குறான். நீங்களும் அதான் தொடச்சிட்டு அங்கே வந்து உட்காடுறீங்க. லைக் அந்த கிராஸ் லேண்டில் தான். என்ன ஒரு ஆச்சரியம், திட்டவே இல்லை அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா? நம்ம இருக்கு இல்லை, லேண்டில் நான் வாந்தி எடுத்துட்டேனே, அதுக்கு திட்டுவேன்னு நினச்சேன். நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது. அண்ட் தென் உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம், சாரி. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சும்மா சொல்லிட்டு பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஆரம்பிக்கிட்ட நீயே பேசிடு. என்னால் பேச முடியும்னு தோணலை. என்னால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. நான் உன் ஆஃபீஸில் வேலை செய்யணும்னு நீ சொல்லிட்ட. ஆனால் எனக்கு எப்படி பர்மிஷன் கேட்குறது, லீவ் கேட்குறதுன்னு தெரில. வேலையை என்னால் ரிசைனும் பண்ண முடியாது. நீயே பேசிடுறியா? ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு இப்போது சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருந்தால் நிஜமாகவே கேள்வி வரும்னு தோணுது. அதனால தான் சொல்கிறேன், நீயே பேசிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நம்ம சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்கிறான். என்ன பேசுவ அப்படின்னு சும்மா கேட்குறீங்களா? நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, என்ன பேசுனா என்ன அப்படின்னு சும்மா சொல்கிறான்னா. நீங்கள் என்னை கிட்ட கோர்த்து விட்றாத. பாவம் என் பாஸ் என்னை நம்பி நிறையா ப்ராஜெக்டை என் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணார். ஆனால் நான் இப்போ அவரை ஏமாற்றிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா? நம்ம வீக்கு இது லைட்டாக பொசசிவாக இருக்குது. அப்படி என்ன ஏமாத்துற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போனால் அவனுக்கு 1008 அசிஸ்டன்ட் கிடப்பாங்க அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் அதுவும் உண்மைதான் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம அவன் என்ன உனக்கு அவ்வளோ க்ளோஸா, இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுற அப்படின்னு சும்மா கேட்குறானா. நீங்கள் பின்ன என் பாஸ் என்கிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் தெரியுமா, சச் அ குட் மேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம
கிளம்பலாம் அப்படின்னு சும்மா சொல்கிறான். என்னாச்சு? இல்லை, டைம் ஆச்சு, ஆஃபீஸ் கிளம்பணும், கிளம்பலாம் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிச்சு போல், இப்போ எதுக்கு மூஞ்சூர் மாதிரி வச்சுருக்க? ஒன்றும் இல்லை, காரில் ஏறு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவனும் ஏறிக்கிறானா. நீங்களும் ஏறிக்கிறீங்க. காரை வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான், லைக் ஜீப்பை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான். நீங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சும்மா கேட்குறீங்களா? நம்ம ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகலை, டைம் ஆச்சுன்னு தான் போகிறேன் அப்படின்னு சும்மா சொல்கிறானா. நீங்கள் அவன் கை மேலே வந்து இப்போ கை வைக்கிறீங்க. நம்ம உங்களை என்னன்ற மாதிரி ஷாக்காக பார்க்குறான். வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜீப்பை உரங்கச்சான். உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு? திடீர்னு என்னாச்சு? நான் ஏன் தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னு சும்மா கேட்குறீங்களா? நம்ம நான் எதுவாக இருந்தாலும் சொல்லலாமா அப்படின்னு சும்மா கேட்குறான். நீங்களும் சொல்லுன்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நம்ம நீ அவன்கிட்ட பழகுறது எனக்கு பிடிக்கல, க்ளோஸாக பழகுறது பிடிக்கல, அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுறது எனக்கு பிடிக்கல, போதுமா? நீ அவனை பற்றி பேசுகிறப்ப எனக்கு கோவம் வருது அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. நம்ம இது ஏன் எதுக்குன்னெலாம் என்கிட்ட கேட்காத, ஏன்னா எனக்கே அதுக்கான ஆன்சர் தெரில. ஆனால் நீ அவன்கிட்ட பேசுகிறது எனக்கு பிடிக்கல, அவன்கிட்ட வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கல, நீ யார்கிட்டையும் க்ளோஸாக பழகுறது எனக்கு பிடிக்கல, ஈவன் அது ஜெர்லினாக இருந்தாலுமே இப்போல்லாம் எனக்கு கோவம் வருது. இதுக்கெல்லாம் என்ன பேர்னு எனக்கு தெரில, ஆனால் நீ யார்கிட்டையும் க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு தோணுது, என்னை தவிர யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு தோணுது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இப்போ வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி அமைதியாக பார்த்த மாதிரியே இருக்கீங்க. உங்கள் கண்ணில் 1008 எமோஷன், ஆனால் அதெல்லாம் உங்களால் வெளியே சொல்ல முடியல. லைக் ஷாக்கு, ஒரு கன்ஃபியூஷன், எல்லாமே கலந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம எனக்கு எப்போ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னு தெரில, ஆனால் நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார்கிட்டையும் பழகக்கூடாது, நீ சிரிக்கிறேன்னா அதுக்கான காரணம் நானாக தான் இருக்கணும், உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக, க்ளோசஸ்ட் பர்சனாக நான் தான் இருக்கணும்னு ஒரு மாதிரி உள்ள உறுத்திக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பேர்னு எனக்கு தெரில, ஆனால் இந்த மாதிரி தான் என் மைண்ட் செட் இருக்குது. தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டீங்க. வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்களா? நம்ம சரின்னு சும்மா சொல்லிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சான். 2 பேர்கிட்டேயும் இப்போ அமைதி தான் இருக்குது. அதே அமைதியோட வீட்டுக்கும் வந்து போகிறீங்க. ஜெர்லின் வாசல்லே உட்காந்துருக்கா. நீங்கள் இறங்கினோடனே ஓகே, ஆர் யூ ஓகே அப்படின்னு சும்மா கேட்குறா. நீங்கள் உங்களுக்கு அவளை பார்க்குறப்ப தான் நம்ம சொன்னதெல்லாம் ஞாபகம் வருதா? ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது உங்களுக்கு. நான் ஓகே தான், ரூமுக்கு போகிறேன், கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு வந்து ஓடிடுறீங்க. நம்ம ஜெர்லின் வந்து பார்க்குறா. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சும்மா கேட்குறாளா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்தா, அங்கேயும் வாந்தி எடுத்தா, நம்ம லேண்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருந்தேன், இப்போது ஓகேவாயிடுவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவனும் வந்து ரூமுக்கு போயிடுறான். தென் நம்ம குளிச்சிட்ருக்கப்போ தான் அவனுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. என்னடா பண்ணி வச்சுருக்க, ஒரு ஜலசீல எல்லாத்தையும் இப்படி போட்டு உடச்சிட்டியே, என்ன நினப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்ருக்கான். தென் அவனுக்கே தெரியுது, நீங்கன்னு வர்ற இடத்துல அவன் ஃபீலிங்ஸை அவனால் கண்ட்ரோலே பண்ண முடில. நீ என்ன லவ் பண்ணுறாவி அப்படின்ற மாதிரி கண்ணாடியில் அவனோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து அவனே கேட்டுக்கிறான். ஆட்டோமேட்டிக்காக அவனோட மனசில் உங்களை ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் பார்த்துருப்பான். உங்களுக்குள்ள இந்த கன்வர்சேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. அவனுக்கு தன்னையும் அறியாமல் ஒரு ப்ளஷிங் கலந்த ஸ்மைல் வந்து வருது. அட் த சேம் டைம் அவனுக்கு ஜெல்லுன்னு ஞாபகம் வராளா. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது அவனுக்கு. ஆனால் அவன் என்னை மன்னிச்சிரு ஜெர்லின், நான் தப்பு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல, எனக்கே தெரியாமல் அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எனக்கு தப்புன்னு தெரியுது, அவள் என் மச்சினிச்சு தானும் தெரியுது, ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னை மன்னிச்சிரு ஜெர்லின் அப்படின்ற மாதிரி அவனுக்கு லைட்டாக கண்ணும் கலங்குது. தென் இங்கே நீங்கள் ஒரு மாதிரி பெட்டில் படுத்திருக்கீங்க. உங்களுக்கு அவன் என்ன மீன் பண்ணான்றது தெரில,
ஆனால் இது தப்பாக இருக்குன்னு மட்டும் தெரியுது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜெல்லினோட ஞாபகம் தான் வருது. ஒரு மாதிரி லைட்டாக இப்போ குற்ற உணர்ச்சியாக இருக்குது. 2 பேர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க.